Realme ல இருந்து ஒரு புதுசா ஒரு பேட்டரி மான்ஸ்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் Narzoவோட 100x. 8000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 8.8 mm திக்னஸோட இந்த மொபைல் வருது. சோ அப்படி என்னதான் ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பாப்போமா? பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. மேல வந்து மாடல் நேம் போட்டிருக்காங்க Narzo 100x. கீழ பிராண்டிங் Realme இருக்கு. மொபைலோட இமேஜஸ் எதுவுமே கொடுக்கல. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா உள்ள வழக்கமா இருக்கிற விஷயங்கள் தான். முதல்ல ஒரு yellow கலர் பாக்ஸ், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், ஒரு TPU கேஸ், அடுத்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 100x மொபைல். உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், டைப் சி சார்ஜிங் கேபிள், 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் எப்பயும் செக் பண்ற மாதிரி TPU கேஸ் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பாத்துருவோம். பெர்ஃபெக்ட்டா தான் ஃபிட் ஆகுது. எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா கொடுத்திருக்காங்க. மொபைல் TPU கேஸ் போட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் பல்கா ஹெவியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. ஸோ மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 218 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.8 mm இருக்கு. ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட இந்த விஷயங்கள் எல்லாமே பெட்டராகவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படியே டிசைன் பக்கம் வந்தா இங்க ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது மிட் நைட் பிளாக், இது போக ஃபிளாஷ் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலர் வேரியன்ட்டும் கொடுத்திருக்காங்க. பின்னாடி வந்து நல்லா ஒரு ஷைனிங்கா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா லைட்டா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. கீழே வந்து பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல வழக்கமா கொடுக்குற மாதிரி அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல கீழே ஒரு பல்ஸ் லைட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு RGB லைட் தான். இந்த RGB லைட்டை நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. மியூசிக், நோட்டிபிகேஷன், கால் இந்த மாதிரிலாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்க முடியுது. பட் பெரிய அளவுல வேரியேஷன்ஸ் காமிக்கிற அளவுலாம் இல்ல. சோ மியூசிக்ல கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பீட் மாதிரி தான் இருக்குது. அது மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வரல. RGB லைட் அப்படிங்கிறதுனால கலர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியுது. சோ அந்த விதத்துல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அப்படியே சைடுல வந்து அப்படின்னா பாக்ஸி டைப் தான் கொடுத்திருக்காங்க. ஹோல்ட் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு ஓரளவு பெட்டரா இருக்குது. கேஸ் போடாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. பட் மொபைல் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரியே அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா 6.8 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. பட் 144 அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல ஒர்க் ஆகல. பெரும்பாலான இடங்கள்ல 120 Hz தான் வருது. 120 Hz நல்லா ஸ்மூத்தா இருக்குது. யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸா 1200 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல நல்லா பிரைட்டா இருக்குது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல கூட மேனேஜ் பண்ற அளவுக்கு LCD டிஸ்ப்ளேலயே பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது HD+ல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அது வந்து நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு பெட்டராவே ஃபீல் தருது. இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே 400% வால்யூம் அப்படின்லாம் கிளைம் பண்றாங்க. ஈவன் நம்ம ஃபுல் வால்யூம் வச்சா கூட 400% அப்படின்னு காமிச்சாலுமே பெரிய அளவுலலாம் லவுட்னஸ் இல்ல. ஆனா இந்த டிஸ்ப்ளேல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இது LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இந்த மொபைல்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் LCDல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கொடுக்கிறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க AMOLED டிஸ்ப்ளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆன் பண்றீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல அந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இல்ல பிக்சர் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் தான் LED யூஸ் ஆகும். பட் LCD அப்படின்னு பார்த்தா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆன் பண்ணா அது தெரியிறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே ஃபுல் டிஸ்ப்ளே வந்து ஆன்ல இருக்கிற மாதிரி தான். அதனால பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகும். அதனால ஒருவேளை நீங்க வாங்கினாலுமே இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவை கம்மியான டைம்ல யூஸ் பண்ணிட்டு பெரும்பாலான டைம்ல ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா தான் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Realme இன்னும் இந்த ப்ராசஸர்ல எத்தனை மொபைல் தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் வந்து 6.5 லட்சம் வரும் அப்படின்லாம் கிளைம் பண்றாங்க. பட் நம்ம செக் பண்ணப்ப 4,10,000 கிட்ட தான் வந்தது. அதுபோக இந்த CPU throttle டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 88% வரைக்கும் எந்த ஒரு throttle இஷ்யூமே இல்ல. பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணுது. பட் இது பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கிடையாது. நீங்க நார்மலான சின்ன மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, டே டு டே யூசேஜ்க்கு, மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு, இல்ல வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்கும். மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறதுமே பெருசா இல்ல. இருந்தாலும் ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் 5300 mm2 ல கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை விட இதுல பேட்டரி தான் பெரிய ஹைலைட். 8000 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு தாராளமா பேட்டரி லைஃப் நிக்குது. நீங்க இன்னும் லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். அது போக இந்த பேட்டரி வந்து 1600 சார்ஜிங் சைக்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. சோ அப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலுமே ஒரு 3 to 4 வருஷம் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் தாராளமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரிக்கு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. இதுக்குமே 45 வாட்கான சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணுது. ஒரு 50 மினிட்ஸ்ல நீங்க 50% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலுமே 1.5 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துருது. இது போக இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பவர் பேங்காவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 6.5 வாட்ல தான் ரிவர்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இருந்தாலுமே நீங்க TWS வாட்ச் இந்த மாதிரியான டிவைசஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். பட் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு எண்ட்லயுமே டைப் சி அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க
உங்களோட சார்ஜிங் கேபிள். அதுக்கு இல்லனா ஒரு தனியா ஒரு கேபிள் வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் மொபைல்ல இருந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லனா பேட்டரி லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரெண்டாவதா ஒரு கேமரா கொடுத்திருந்தாலுமே அது ஒரு 2 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல அதோட யூசர்ஸ் கிடையாது. செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீடைல் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் புவரா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனா ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரால அந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்து தருது. இதோட போட்டோஸ்மே அந்த டீடைல் இதெல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஆனா ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்க்கு இவங்க இன்னுமே பெட்டரான கேமரா செட்டப் கொடுத்திருந்திருக்கலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதோட வீடியோஸ் பொறுத்தவரை ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனா ரியர்ல 60 fps கான சப்போர்ட் இருக்கு. செல்ஃபிக்கு 30 fps கான சப்போர்ட் இருக்கு. வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். டீசென்ட்டா தான் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை வழக்கமா கொடுக்கிறது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 கொடுத்திருக்காங்க Realme UI 7.0ல. பட் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா OnePlus Realme ரெண்டுமே Oppoவோட சப் பிராண்டா கொண்டு வந்துட்டாங்க. அதனால இனிமே இவங்களுக்குன்னு தனி OS UI இதெல்லாமே கிடையாது. கலர் OS தான் மூணு பேருமே யூஸ் பண்ண போறாங்க. பட் Realme UIல வழக்கமா இருக்கிற மாதிரி தேவையில்லாத ப்ளூடூத்ஸ்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கிளான்ஸ் ஆட் இருந்தாலுமே அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டாலுமே அதை அடிக்கடி ஆன் பண்ண சொல்லி தொல்லை பண்ணோம். நம்ம ஒவ்வொரு டைம் லாக் பண்ணி அன்லாக் பண்ணும்போது அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கிளீனான UI கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் Realme UI-ல கண்டிப்பா இருக்கும். இது போக வழக்கமா கொடுக்குற அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுலமே கவர் பண்ணிருக்காங்க. AI Photo Glow, AI Unblur, AI Ultra Clarity, Next AI னு நிறைய AI ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், இது ஹைபிரிட் ஸ்லாட். ஒரு சிம், ஒரு SD கார்டு இல்லனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ கிடையாது. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன். பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், ஏன்னா LCD டிஸ்ப்ளே தான் இருக்கு. இது போக IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படின்னா Realme எல்லா மொபைல்லுமே 15,000 ரூபாய் பிரைஸ்ல இருந்து IP69 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் பார்த்தா IP65 கொடுக்கறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அவங்க வழக்கமா கொடுக்குற அந்த மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் 810H இதுக்கும் கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியாது. ஒரு 20,000 இருந்து 25,000க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா HD+ டிஸ்ப்ளே, MediaTek Dimensity 6300 ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் கேமரா, அதுபோக ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி 8000 mAh பேட்டரி கெபாசிட்டி, லேட்டஸ்டான சாஃப்ட்வேர். ஒரு சில விஷயங்கள் பெட்டரா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் ஸ்மாரா இருக்குது. சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்க ஒரு நார்மல் யூசரா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.